வணக்கம். பாமகவில் எந்த பொறுப்பில் இருக்கிறாருன்னே தெரியல. அண்ணன் அன்புமணி அவர்கள் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாரு. திமுகவுக்கு 75 வயசு ஆகுது, கூட்டணி இல்லாமல் ஜெயிக்கவே முடியாது. ஆனால் பாமகவுக்கு 36 வயசு தான் ஆகுது. இதுவரைக்கும் 3 தடவை போட்டி போட்டிருக்கோம் அப்படின்னு தனிச்சு நின்று போட்டி போட்டிருக்கோன்னு சொல்கிறாரு. நான் ஒரே ஒரு விஷயம் தான் கேட்குறேன். நேரத்துக்கு தகுந்த ஒரு பேச்சு பேசிக்கிட்டு, ஆளுக்கு தகுந்த மாதிரி ஒரு நடிப்பு நடிச்சுக்கிட்டு, ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு இடத்துல கூட்டணி கட்சி மாறிக்கிட்டு, கடைசியில் இன்னைக்கு உங்கள் கட்சியே 2ஆ பிரிஞ்சு போய் நீங்கள் இந்த கட்சியிலே இருக்கிறீங்களான்னு தெரியல. நீங்கள்லாம் இந்த வார்த்தை சொல்றதுக்கு எந்த தகுதியும் அருகதையும் கிடையாது. யோசிச்சு பாருங்க. முதல்ல நீங்க வன்னியர் சங்கம் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சப்போ, நானெல்லாம் கட்சி ஆரம்பிக்க மாட்டேன், கட்சி ஆரம்பிச்சா முச்சந்தியில நிக்க வச்சு சவுக்காலையே அடிங்கன்னு சொல்லி மரியாதைக்குரிய ராமதாஸ் அவர்கள் சொன்னாரு. அதுக்கப்புறம் கட்சி ஆரம்பிச்சிங்க. அதுக்கப்புறமா அன்புமணி அவர்கள் வந்தாரு. இன்னைக்கு நான் தான் எல்லான்னு சொல்லி அவர் பேச, இவர் கட்சி பொறுப்புல இருந்தே அவரை நீக்க செயல் தலைவராக இருந்தாரு. கடைசியில் அந்த பொறுப்பையும் அவர் நீக்கிட்டாரு. ஆக மொத்தம் உங்க குடும்பத்துக்குள்ளேயே பிரச்சனை. குடும்பத்துக்குள்ள நீங்க அடிச்சுக்குங்க, சண்டை போட்டுக்கோங்க, எத்தனை திருமண நாள் வேணாலும் கொண்டாடிக்கோங்க, அதை பத்தி இங்க கவலை கிடையாது. நான் ஒரே ஒரு விஷயம் தான் கேட்குறேன். நீங்க உங்களுடைய தொண்டர்களுக்கு முதல்ல ஒரு முன் உதாரணமா இருங்க. நீங்களே அடிச்சுக்கிட்டு கட்சியே 2ஆ இருக்கு. இங்க திமுகவை நீங்க குறை சொல்றதுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. திமுக அப்படிங்கிறது ஒரு ஆலமரம், அது ஒரு விருட்சம், அதை யாராலையும் அழிக்க முடியாது. திமுகவை அழிக்கிறேன்னு வந்தவங்க எல்லாரும் இன்னைக்கு தடம் தெரியாமல் போயிருக்கிறாங்க. அந்த லிஸ்ட்ல நீங்களும் போய்கிட்டு தான் இருக்கிறீங்க. ஏன்னா உங்களை நம்பி கொஞ்சம் பேர் இருந்தாங்க. ஆனா அவங்களும் இன்னைக்கு நம்பிக்கையை இழக்கிற அளவுக்கு நீங்க பண்ணிட்டீங்க. ஆக மொத்தம் நீங்க திமுகவை பத்தி பேசுறதுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. முதல்ல உங்க கட்சியை கரெக்டா வழி நடத்துங்க. அதுக்கப்புறமா திமுக அப்படிங்கிறது யாராலையும் அசைக்க முடியாத ஒரு இடத்துல இருக்கு. அதை தொட்டு கூட யாராலையும் பார்க்க முடியாது. நீங்க சும்மா சின்ன பிள்ளைத்தனமா விளையாட்டுக்குன்னு ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லணுங்கிறதுக்காக சொல்லாதீங்க. மக்களாகிய நீங்கள் இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறைக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.